கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 4:18, 2 கொரிந்தியன்ஸ் 4:18. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்ம பார்க்குற எல்லாமே அழிவை நோக்கி போகக்கூடியது. நீங்கள் இந்த இப்போ ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை திறந்து பார்க்கக்கூடிய எல்லாமே, நீங்கள் பார்க்குற எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் காராக இருந்தாலும் சரி, உங்கள் கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, இல்லை அதை நீங்கள் கேட்குற ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை எதுவாக இருந்தாலும் காணப்படுகிற எல்லாமே அழிந்து போகக்கூடியவைகள். அது எதுவுமே நித்தியமானவைகள் கிடையாது. ஆனால் காணப்படாத பரலோக ராஜ்யம் அநித்தியமானவைகள், அது நித்தியமானவைகள், அது அழியவே அழியாது. ரோமர் 8வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லும்போது, அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அப்போ என்ன நமக்கு தேவை? காண்கிறத குறித்த ஒரு விசுவாசம் இல்லை, காணாத தேவன் சொன்ன அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி காத்திருப்பது தான் நமக்கு ஒரு பெரிய மகிமை. அதுதான் நித்தியமானது. இதே கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5:7 சொல்லும்போது, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாகவே இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இத்தேகத்தை விட்டு குடிபோகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். என்ன? அதாவது நம்ம இந்த தேகத்தில் குடியிருக்கிறோம். ஆபிரகாமாகிய நான் இந்த தேகத்தில் குடியிருக்கிறேன். ஆனால் என்ன, எனக்கு ஒரு தவிப்பு இருக்குது. நான் எப்போ கர்த்தரோட போய் இருப்பேன்னு சொல்லி ஒரு தவிப்பு இருக்குது. அதனால நான் அவர்கிட்ட போய் சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு தவிப்பு இருக்கிறதுனால அதற்காய் நான் தவித்து கொண்டு இருக்கிறேன். அதனால தான் 6வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் எபிரேயர் 11வது அதிகாரம் ஞாபகம் வரும். அப்போ விசுவாசங்கிறது என்ன? இப்போ எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளினுடைய நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளுடைய நிச்சயம், நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக அதை காணப்போகிறோம் என்கிற ஒரு நிச்சயம், அதுதான் விசுவாசம் என்பது. அதே எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லும்போது, இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணவற்றைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். யாரெல்லாம் சொல்றாரு? நோவா, ஆபிரகாம், எல்லா விசுவாசி, சாரால், இப்படி எல்லாரையும் சொல்லிட்டு, அந்த விசுவாசத்தில் உள்ள விசுவாச வீரெல்லாம் சொல்லிட்டு, இவங்க எல்லாம் பூமியில் எப்படி வந்தாங்க? அந்நியர்களும் பரதேசிகளுமா வாழ்ந்து இந்த பூமியில் மரிச்சு போனாங்க. ஏன்னா அவங்க காணப்படாத அந்த நித்திய மகிமைக்கென்று வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன? காணப்படுவவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாத தேவனுடைய ராஜ்யம் அது என்ன? நித்தியமான ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் முதல்ல அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அதே மாதிரி தான். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆசையாக வாங்கின காரு கொஞ்ச காலம் கழித்து துருப்பிடிச்சு போகுதா? நீங்கள் ரொம்ப பார்த்து கட்டின வீடு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒழுகுது, இல்லை பெயிண்ட் போயிடுது, இல்லை இரும்பு துருப்பிடிச்சிருதா? நீங்கள் ஆசையாக வாங்கின நகை உங்களால் பத்திரமா வச்சுருக்க முடியுதா? இல்லை நீங்கள் எதுனாலும் நீங்கள் உங்களுடைய இந்த ஜீவனத்தில் நீங்கள் காணப்படுகிற, நீங்கள் ரொம்ப இது பண்ணி வாங்கின ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது காலகாலத்துக்கு இருக்குன்னு சொல்லக்கூடியது இருக்குதா? நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக கிடையாது. 2 காரியம் என்ன? ஒன்று உங்களுடைய ரட்சிப்பின் மூலமாய் நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறது நித்தியமான காரியம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், உங்களுடைய பாடுகளுக்காக மரித்தார், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்கள் தேவனோடு போய் சதா காலமும் நித்திய காலமும் அவரோடு இருக்க போகிறீங்க. அது அவர்கிட்டருந்து வந்த ஒரு காரியம், முதலாவது. 2வது என்ன? நீங்கள் யாரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துகிறீங்களோ அவர்களும் அந்த நித்திய காலம் இருக்க போகிறாங்க. எப்படி? நம்ம யாரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழுங்கள்னு சொல்லி வழி நடத்துகிறோமோ அவர்களும் தேவனோட நித்திய காலத்தில் இருக்க போகிறாங்க. பரலோகத்தில் ஒரு நாள் நம்ம அவங்கள பார்க்க போகிறோம்.
அப்போ யோசிச்சு பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தில், அவருடைய சன்னிதானத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல்ல அவரோட கூட நம்ம எல்லாம் ஒன்றா நிற்க போகிறோமே, அதுதான் நித்தியமானவைகள். அதற்கு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நித்தியமான காரியங்கள் வருவதற்கு நாம் பொறுமையோட காத்திருக்க கடவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, இதோ நாங்கள் காணப்படுகிறவைகள் அல்ல ஆண்டவரே, காணப்படாத உம்முடைய நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசித்து ஆண்டவரே உம்மோடு எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அதே மாதிரி நாங்கள் அந்த நித்திய ராஜ்யத்திற்கு வரும்போது ஆண்டவரே மற்றவர்களையும் அழைத்து கொண்டு வரக்கூடிய மக்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.